வணக்கம் உறவுகளே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் நல்லா சுகமாக இருக்கிறோம். நீங்களும் சுகமாக இருக்க கடவுளை வேண்டுகிறேன். நான் இன்றைக்கு என்ன செய்வோம் என்று சொன்னால், இந்த முருங்கைக்காய் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இது நான் முருங்கைக்காய் சொதி செய்ய போகிறேன். முருங்கைக்காய் சொதி செய்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், மற்றது வெங்காயம் வதக்கிறதுக்கு கடுகு, பெருஞ்சீரகம் போட்டு வதக்க வேணும். அப்போ அது முருங்கைக்காய் சோதி நல்லா இருக்கும். எங்களோட மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதால் இந்த முருங்கைக்காய் சோதியை அண்டை வெப்பமண்டு எடுத்துருக்கிறேன். அப்போ இந்த சட்டி வச்சாச்சு. இதுக்கு கொஞ்சம் எண்ணெயை விடணும். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வர கடுகு, பெருஞ்சீரகம் ரெண்டும் தான் போடணும். அப்போ கொதிக்கட்டும். கொதிச்சிட்டது கடுகும் பெருஞ்சீரகத்தையும் போடுவோம். போட்டுட்டு பாருங்க, இப்போ வெங்காயத்தை போடுவேன். கூட வெங்காயம் போடுறேன். சொதிக்கு கூட அவிஞ்சு நல்லா இருக்கும். அந்த வெங்காயமும் கடி வடை நல்லா இருக்கும். அதால் கூட வெங்காயம், பச்சை மிளகாய் போடுவது. வதங்கி கொண்டு வரட்டும். வதங்கி கொண்டு வர முருங்கைக்காய், தக்காளி பழத்தை அதுக்கு போட வேணும். இப்போ வதங்கட்டு. இங்கே வேறுங்க இப்படி வதங்கினா காணும். முருங்கைக்காயை போடுவோம். முருங்கைக்காயை ஒரு 2-3 நிமிஷம் வதக்க விட்டுட்டு மூடி விடுவோம். வதங்க விட்டுட்டு தக்காளி பழத்தையும் போடுவோம். இப்போ தக்காளி பழத்தையும் போடுவோம். தக்காளி பழம் போட்டுட்டு உப்பையும் போடுவோம். அப்போ தான் அவியும். இதுக்குள்ள மஞ்சளையும் போட்டுருவோம். மஞ்சள் போட்டாச்சு. அப்படியே பிரட்டி போட்டு மூடிடுவோம். இந்த மாதிரி தக்காளி பழம் இதெல்லாம் அப்படி அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ இதுக்கு தண்ணியை விடுவோம். தண்ணியை விட்டு அவிய விடுவோம். முருங்கைக்காய் நல்லா தொக்கி அவியணும். அப்போ உப்பு போட்ட நான் தானே இப்படியே மூடி அவிய விடுவோம். பாருங்க, இந்த மாதிரி தொக்கி அவிஞ்சிட்டுது முருங்கைக்காய். இந்த நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் பாலை விட போகிறோம். தண்ணியை கூட விட்டுட்டோம் போல் கொஞ்சம் பற்றி வேற விடுவோம். பாலை கொஞ்சம் பத்தட்டு. இங்கே பாருங்க, பற்றி வந்துட்டு இப்போ பாலை விடுவேன். தேங்காய் பால் இருக்கிறவ தேங்காய் பால் விடலாம். இது நான் இந்த பசுப்பால் பெட்டியில் வர்றது அதுதான் நாங்கள் விடுறேன்னா. இப்போ இதாக விடுவோம். கொஞ்சம் பால் அவிஞ்சு வரணும். அவிஞ்சோண்டு வேற அந்த பால் கொதிச்சு வேற கலக்க வேணும். கலக்கிட்டு திரஞ்சுவோம். அப்போ கவனமாக பார்க்கணும். நல்லா கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொதிச்சு அப்புறம் திரஞ்சிடும். அப்போ இப்படி கொதிச்சு வரட்டும் பார்ப்போம். நான் இன்றைக்கு கீரை சமைச்சேன். நான் கத்தரிக்காய் குழம்பு, இந்த சொதி. இது எங்களோட மகளுக்கு பிடிக்கும். முருங்கைக்காய் சொதி. அவள் குழம்பு வச்சா சாப்பிட மாட்டா. இப்படி சொதி வச்சா தான் அவளுக்கு பிடிக்கும். கொதிச்சு வரட்டும் காட்டுறேன். பாருங்க,
கொதிச்சு வந்துட்டுது. அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். கொதிச்சிட்டுது. பாருங்க, இதுதான் முருங்கைக்காய் சோதி. இது வந்து கொஞ்சம் ஆற இந்த தேசிக்காய் புளி விடணும், கொஞ்சம் ஆறணும்பா. சோதி ஆறணும் தானே, ஆற இதை விடுவோம். இங்கே பாருங்க, முருங்கைக்காய் சோதி ரெடி. இங்கே பாருங்க, நல்லா இருக்கும். இது கறியோட என்ன சோறோட சாப்பிட நல்லா இருக்கும். அவ்வளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.